ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் செக். அமெரிக்காவோட 2 பெரிய பேங்க்ஸ் கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஒன்று சிலிகான் வேலி பேங்க், இன்னொன்று நியூயார்க் சிக்னேச்சர் பேங்க். இந்த 2 இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே 2008 வாஷிங்டன் மியூச்சுவல் பேங்கோட கொலாப்ஸ் ஞாபகம் வந்துச்சு. அப்போ நடந்த குளோபல் ரெசிஷன் மாதிரி மறுபடியும் ஒரு குளோபல் ரெசிஷன் வருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு மைண்டில் ஒரு தாட் இருந்துச்சு. பிகாஸ் யூஎஸ்ஏல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே அதோட எஃபெக்ட்ஸை ஆல் ஓவர் த வேர்ல்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ என்னதான் ஆச்சு, இந்த சிலிகான் வேலியோ பேங்கோட கொலாப்ஸ்க்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த இன்சிடென்ட்குள்ள நம்ம டீட்டெயில்டாக ஜம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி பேங்க்ஸ் எப்படி பேசிக்காக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாகணும். பேங்க்ஸோட ஒர்க்கிங் மாடல் பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தோன்னா இந்த பேங்க்ஸ் வந்து நம்மளோட கஷ்டப்பட்டு உழைச்ச மணியை சேஃபாக ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். பட் பேங்க்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோன்னா இட்ஸ் அ பிஸ்னஸ். யாருமே எந்த வேலையுமே யாருக்கும் ஃப்ரீயாக பண்ணி தர மாட்டாங்க. அதே மாதிரி தான் பேங்க்ஸுமே இந்த நம்ம கஸ்டமர்ஸ் போடுற மணியெல்லாம் இவங்க எக்கச்சக்க வேஸில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் மாடலாகவும் மாற்றுவாங்க. இந்த பிஸ்னஸ் மாடலை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் அவங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த மணியை வந்து அவங்க நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் லோன்ஸ் கொடுக்கலாம், அண்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் எக்கச்சக்க கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா வேஸ் வந்து இந்த மணியை பெருக்கிறதுக்கும் இருக்குது. இந்த மணியில் லோன் கொடுக்கும்போது அதில் வர இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பேங்க்ஸோட ப்ராஃபிட்டுக்கு ஆட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த சிலிகான் வேலி பேங்க்குக்கு வரலாம். இந்த சிலிகான் வேலி பேங்க் வந்து 1983 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு பேங்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பேங்க் வந்து அதோட எல்லா மணியுமே ஆல்மோஸ்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1990s ஸ்டார்டிங்கில் 50% ஆஃப் இந்த பேங்கோட போர்ட்ஃபோலியோ வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கலெக்டிவாக நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் இது வந்து ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். பிகாஸ் நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்போவுமே டைவர்சிஃபைடாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பிகாஸ் நீங்கள் எல்லா மணியுமே வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு, பிகாஸ் கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த கோல்டு மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிராஷ் ஆயிரும். ஸோ இப்படி நம்ம ரிஸ்க் எடுக்க மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக காட்டி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு சிமிலர் இன்சிடென்ட்னா இந்த சிலிகான் வேலி பேங்க்குக்கும் நடந்திருக்கு. 1992 கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக கிராஷ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த பேங்க்குக்கு ஆல்மோஸ்ட் $2 million லாஸ், கொஞ்சம் கிடையாது, $2 million லாஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது பட்டக்கப்புறம் தான் இவங்களுக்கு புரிஞ்சு அவங்களோட போர்ட்ஃபோலியோ அவங்க கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணுறாங்க. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் 10% மட்டும் தான் அவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஓகே. நம்ம மெயின் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கு போகலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் இன்னும் பயங்கரமான பெரிய ஸ்கேலில் தான் மறுபடியும் இந்த சிலிகான் வேலி பேங்க்குக்கு நடந்திருக்கு. இந்த சிலிகான் வேலி பேங்க் பண்ண ஒரு புது விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இன்வெஸ்டிங் இன் ஸ்டார்ட் அப்ஸ். இதனால் இன்வெஸ்டிங் இன் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இவங்க வந்து நிறைய லோன்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து டெக்னாலஜி பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 65% ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு இந்த பேங்க் தான் சர்வ் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்ற பேங்க்ஸ்லாம் எல்லா டைப் ஆஃப் என்டிட்டிஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த பேங்க் வந்து எக்ஸ்க்ளூசிவாக டெக்னாலஜி பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு லோன் கொடுத்துட்ருக்காங்க. இப்படி இந்த பேங்க் டெக்னாலஜி பேஸ்டு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2022 இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 16th லார்ஜஸ்ட் லெண்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து பேர் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட அசட்ஸ் மட்டுமே $209 billion இது வச்சிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா 17 லட்சம் கோடி. நம்பவே முடியல. பட் இந்த பேங்க் ஏன்டா கிராஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு COVID-19 பேண்டமிக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் அப்படின்னே சொல்லலாம். அந்த டைமில் இந்த மாதிரி வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அந்த எந்த கம்பெனியுமே ஒரு ரன் ஆக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே ஃபோன் மூலியமாகவும் லேப்டாப் மூலியமாகவும் ரன் ஆகும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வரனாலேயே வந்துட்டு அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ஃபண்டிங் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். 2021 இப்படி ரைஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட அமெரிக்காவில் மட்டும் 2021 $330 billion வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா போன வருஷத்தோட அப்படியே டபுள்.
இப்படி இருக்கும்போது எல்லாருமே டெக்னாலஜி பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த எஸ்விபி தான், அதாவது சிலிகான் வேலி பேங்க். பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இந்த மாதிரி இருந்ததுனால அந்த கம்பெனிஸ் எல்லாமே இதில் வந்து டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதோட அசெட் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகுது அப்படின்னா $124 பில்லியன் வந்துட்டு 2021 ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்படி எக்கச்சக்க $1 மில்லியன் ஒரே டைம்ல இந்த பேங்க்ல வரும்போது பயங்கரமாக அதோட டெபாசிட்ஸ் ரைஸ் ஆகுது. அப்போ இந்த பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா இவ்வளோ பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு இந்த $1 பில்லியன் இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி திருப்பி எடுக்கலாங்கிற ஒரு ஆசையில வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு அன்யூஷுவலான விஷயம்லாம் கிடையாது, இது நார்மலா எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணி அண்ட் ப்ரைவேட் பாண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது கார்பரேட் பாண்ட்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போது பாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலில் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து பாண்ட்ஸை பற்றி கொடுக்குறேன். இப்போ இல்லை கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு கம்பெனியோ வந்து இப்போ இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து காசு வேணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு அந்த பேங்க்ஸுக்கோ இல்லை ஏதாவது கம்பெனிஸ்க்கோ வந்து பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு வந்து மணி கொடுப்போம். அது சிம்பிளாகவே வந்து நம்மக்கிட்ட இருந்து இன்னொருத்தங்க லோன் வாங்குற மாதிரியான ஒரு விஷயம் தான். அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதோட பாண்ட் டைம் முடிஞ்சோடனே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் போக நம்மளுக்கு வந்து மணி தருவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு பாண்டோட டைம் வந்து ஒரு 5 years அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 5% 6% இருக்கும்போது அந்த 5% இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நம்மளுக்கு வந்து அந்த மணி திருப்பி வரும். இது வந்து பார்க்கும்போது நல்லா ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக தெரியுதே அப்படின்னு வந்து பார்த்தாலும் இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான். லைக் அந்த மணி கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ். பட் அதே மாதிரி பாரோ பண்ணுறவங்களுக்கும் இமீடியட் நீடுக்காக இந்த பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி வாங்குவாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா இந்த எஸ்பிபி மணி கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் படி அந்த டைமில் இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னா 0% to 0.25% தான் வந்து இருந்திருக்கு. அந்த டைமில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவாக தான் இருக்கும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டைமில் டக்குன்னு அது ரைஸும் ஆகுது. சிம்பிளாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா பாண்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிது அப்படின்னா பாண்டோட ரேட் அதிகமாகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா பாண்டோட ரேட் குறையும். அதனால தான் அந்த பாண்டை ரொம்ப டைம் ஹோல்ட் பண்ணுறது வந்து ரிஸ்கியான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து கூடலாம் குறையலாம், நம்மளுக்கு தெரியாது, அந்த ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகலாம். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். அதுதான் இந்த எஸ்பிபிக்கும் நடந்திருக்குன்னு சொல்லலாம். டக்குன்னு அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ரைஸ் பண்ணுறதுனால அந்த எஸ்பிபி வச்சுட்டு இருந்த பாண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கிராஷ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு பெரிய லாஸ் வருது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் ஒரே லாஸ் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரைஸ் ஆகிறதுனால இந்த பேங்க்ல லோன் எடுக்கிற ப்ரைஸுமே ரைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனால யாருமே இந்த பேங்க்ல இருந்து பெருசாக லோன்ஸ் எடுக்கிறதையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. நிறையா வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது டெபாசிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்க ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஃபண்டிங் ரிக்குயர்மெண்ட்ஸ்க்காக அண்ட் கம்பெனி டெவலப்மெண்ட்ஸ்க்காக மணி போடணும் அப்படின்னு நினைக்கும் போது இதில் டெபாசிட் பண்ணியிருந்த மணியை தான் வந்து அவங்க வித்ட்ரா பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் ஆச்சு. அண்ட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இவங்களை ஃபண்ட் பண்ணுறது இல்லை, அண்ட் எல்லாருமே ஒரே டைமில் மணியை வெளில எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இருக்காங்க. நம்ம சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லா மணியும் கொடுக்கும்போது அது எல்லாமே ஒரு ஹியூஜ் வால்ட்டில் போட்டு மூடி வைக்க பேங்க்ஸால் அது மூடி வைக்கப்படாது. அது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷனில் தான் போயிட்டு இருக்கும்னு சொல்லலாம். கொஞ்சோண்டு மணி மட்டும்தான் அந்த வால்ஸ்குள்ளே இருக்கும். அது எல்லாமே லோன்ஸ் கொடுக்கறதுல வந்து ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் மாடலில் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். பிகாஸ் பேங்க்ஸ் ஆல்சோ நீட் மணி இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கும். இப்போ எல்லாருமே ஒரே டைமில் மணியை வித்ட்ரா பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இட் வில் பிகம் அண்ட் டெக்னிக்கலி இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த சிச்சுவேஷன் தான் நம்ம சிலிகான் வேலி பேங்க்கும் ஃபேஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கிறனால வந்து அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் வந்துட்டு அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே செல் பண்ணுறாங்க. அவங்க வச்சுருந்த பாண்ட்ஸோட ஒர்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $21 பில்லியன். பட் அவங்க செல் பண்ணும்போது கிட்டத்தட்ட $1.8 பில்லியன் லாஸில் தான் செல் பண்ணுறாங்க. ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் லாஸஸில் போய்ட்டுருக்கு, அது போக இது ஒரு அடிஷ்னல் லாஸாகவும் ஆகுது. அவங்க கஸ்டமர்ஸோட நீட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வேறு வழியே இந்த பேங்க்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சிலிகான் வேலி பேங்க் பற்றின நியூஸ் வந்து பப்ளிக்கில் ரிலீஸ் ஆகும்போது அதோட ஸ்டாக்ஸ் வேல்யூமே டிக்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் நஞ்சலாம் கிடையாது, 60% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் வந்து அந்த பேங்க் என்ன தான் பண்ணியிருந்தாலுமே இந்த ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறது ஒரு நியர் இம்பாசிபிள் டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். இந்த நியூஸ் எல்லாருமே வெளியில் வைட் ஸ்ப்ரெட்டாக போயிட்டு இருக்கும்போது எல்லா பீப்புளுமே இந்த பேங்க்கில் அவங்க டெபாசிட் பண்ண மணியை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு பயங்கரமாக ரஷ்ஷாக போகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க பணத்தை பற்றி பயங்கரமாக கவலையும் கிரியேட் ஆகுது. இதுக்கு பேர் தான் பேங்க் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரூட் காஸ் வந்து அந்த அமெரிக்கா கவர்மெண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கூட்டினது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைக்கலாம். உண்மைதான். பட்
அந்த அமெரிக்க கவர்மெண்ட் ஏன் இப்படி பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து இதுக்கு ஒரு சிம்பிளான ரீசனுமே இருக்குது. இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ரைஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். இப்போ சிம்பிளாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து லோன்ஸ் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். நிறைய பேர் வந்து லோன்ஸ் எடுப்பாங்க. பிகாஸ் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் லோன் எடுக்கும்போது ரொம்ப அவங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால வந்து எக்ஸ்பேண்டபிள் மணியோட இது வந்து அதிகமாகும். நிறைய விஷயங்கள் அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும், நிறைய விஷயங்களை வாங்க முடியும், நிறையா காசு வந்து அந்த எக்கானமிக்கும் போகும். ஸோ அந்த எக்கானமிக்கு அப்படி போகும்போது இது வந்து அந்த ஜிடிபியை பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டைமில் வந்து எக்கானமி வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளும் புரிஞ்சுக்கலாம். பட் அந்த இன்னொரு சைடு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு லோன்ஸ் எடுக்கிற ஆட்களோட நம்பர்ஸ் வந்து கம்மியாகும். பிகாஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் யாரும் லோன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து மக்களோட எக்ஸ்பேண்டபிள் மணி வந்து கம்மியாகும், ஸ்பெண்டிங்கும் கம்மியாகும். அண்ட் அதே மாதிரி அது வந்து இன்ஃப்ளேஷனை டிக்ரீஸ் பண்ணிடும். அப்படிங்கிற ஒரு சைக்கிளில் தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட ரைஸும் டிக்ளைனும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த டைமில் தான் வந்து அமெரிக்காலையும் யூரோப்லையும் இன்ஃப்ளேஷன் பயங்கர பீக்கை தொட்ட டைம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரஷ்யா உக்ரைன் வேறு நடந்துட்டு இருந்தனால ப்ரைஸஸ் எல்லாமே பயங்கரமாக ரைஸ் ஆகுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல வந்து பேங்க்கோட டிசிஷனுமே மேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி தான் ஆகணும். அவங்க வந்து ஒரு ஒயிட் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாங்கன்னா இந்த ஃப்ளக்சுவேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து அவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து சிலிகான் வேலி பேங்கோட கிராஷ் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்குன்னா ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் நியூஸ் நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அண்ட் போகும்போது மிஸ்டேக் செக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நியூ அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அண்ட் இன்ஃபர்மேஷனும் கற்றுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், பை லெட்ஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.